ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி 5வது வசனம், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணும் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் சவால்களை எதிர்த்து நிற்கத்தக்க பலனை கொடுக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு சில சமயங்களிலே பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வனாந்தரத்தின் அனுபவங்களும் நம்முடைய சந்திக்காமல் இருப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு அந்த மறுரூப மலையில பேதுருவும் சீடர்களும் இருந்ததை போல இருக்க வேண்டிய, மலை உச்சியில இருக்க வேண்டிய நாம் அநேக சமயங்களிலே நாம் இந்த பள்ளத்தாக்குகளிலே கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகிறது என்பதை கடந்து போவதற்கில்லை. அவருடைய வாழ்விலே நாம் அவைகளை சந்திக்க வேண்டிய நேரமும் சமயமும் வந்து விடுகிறதா இருக்கிறது. இங்கே தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டின அருமையான இந்த தேவ மனுஷன் எலியா இங்க நடக்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அவன் ஒருவன் மாத்திரமே அங்கே மீந்திருக்கிறான். எல்லா தீர்க்கதரிசிகளும் இல்லாமல் இவன் ஒருவன் மாத்திரமே இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதே வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நியமித்தவைகளை கை கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்துக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப இவருக்கு என்ன நிலைமை நடக்குது என்று சொன்னால், இப்ப இவர் விசுவாசித்து நடக்க முடியாமல் தரிசித்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாட் பை ஃபெய்த் பட் பை சைட். He is trying to live by sight. கண்ணார கண்டா நான் விசுவாசிப்பேனே. விசுவாசம் இப்பொழுது ஒரு சவாலாய் நிற்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் இவரை சூழ்ந்து கொண்டு he's been slowly been trapped by self pity. தன்னையே வருத்தி கொள்ளுகிற, ஐயோ நான் பாவம், நான் தனியா இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்குள்ளே இங்கே தேவ மனுஷன் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். நீங்களும் கூட அவ்விதமாய்த்தான் உங்களுடைய வாழ்வில் அவ்விதமாய் நீங்கள் தனிமையிலே, நீங்கள் செல்ஃப் பிட்டியில, ஐயோ நான் பாவம், என் நிலைமை இப்படியா இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிற அந்த ஒரு வரையறைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க தேவ தூதன் இந்த தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி அவன் சொல்லுகிறான், எழுந்து போஜனம் பண்ணும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 2வது முறையும் தேவ தூதன் அவனை தட்டி எழுப்பி, நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது என்று சொல்லி அவன் எழுந்து புசிக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலத்திலே தேவனுடைய பர்வதமாகிய ஓரேபு வரை 40 நாள் இரவு பகல் அவன் பலன் குறையாமல் கடந்து போனான். அங்கே போய் தேவன் செய்கிற பெரிய காரியங்களை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இன்றைக்கு நீங்க அவிழ்தமாய் சவால்களின் மத்தியில நீங்கள் இருக்கிறீர்களா? உடைய சூழ்நிலைகள் உங்களை நெருக்குகிறது என்று சொல்லுகிறீர்களா? எனக்கு வழியே தெரியாமல் நான் இருக்கிறேன், நான் மனமுடைந்து போய் இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் எனக்கு எதிர்மறையா நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, பலப்படுத்துகிறதா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளினாலே அவன் பிழைக்கிறவனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பலன் இல்லை,
என்னால முடியல என்று சொல்லி தேவ வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். எலியா தீர்க்கதரிசியை போல கர்த்தர் எல்லா சவால்களையும் எலியாவை வைத்து முறியடித்ததை போலவே உங்களை வைத்து முறியடிப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது. உங்களுக்குள்ள நற்கிரிகைகளை தேவன் ஆரம்பித்திருக்கிறவர். அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். அதனால கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. சரீர பலவீனம் வரும். எலியாவுக்கு அப்படிதான் வந்தது. என்னால முடியாது, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் தீர்மானம், நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் நல்லவன் இல்லை. செல்ஃப் பிட்டி, ஒரு சுயமாய் என்ன சொல்றதுன்னா தன்னையே அவர் மனம் உடைந்து போன ஒரு நிலைமையிலே தன்னையே வெறுத்து ஒதுக்குகிற ஒரு மன நிலைமைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய அனுப்பின தேவ தூதன் கொண்டு வந்த அந்த போஜனத்தை அவன் புசித்த பொழுது அவனுக்குள்ள ஒரு புது பலன் வந்தது. சவால்களை முறியடித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சவால்களுக்கு முன்னாடி நிற்கலாம். நீங்கள் சண்டை சச்சரவுகளுக்கு முன்னாடி நிற்கலாம். பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். என் வேலை ஸ்தலத்தில் என்னை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லலாம். என் குடும்பத்தில் என் பிரச்சனை மாறாமல் இருக்கிறது என்று சொல்லலாம். தேவனுடைய கர்த்தருடைய பலன் வரும். வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்னா, பிரச்சனைகள் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, தேவனை வைத்து பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். உங்க கண்ணு முன்னாடி சர்வ வல்லமையுள்ள நம்முடைய இயேசு ராஜாவை வைத்து பிரச்சனைகளை பாருங்கள், போராட்டங்களை பாருங்கள், சவால்களை பாருங்க. ஆனா பிரச்சனையை வைத்து தேவனை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய எலியா அப்படிதான் பார்த்தார். பிரச்சனையெல்லாம் வைத்து தேவனை பார்த்து சொன்னார், என்னை விட்டுடுங்க என்று சொன்னார். அப்படி அல்ல. தேவன் உங்களை விடுவதற்காய் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்படிதான் தோன்றும், மனம் தோன்றும், விட்டு விடலாம் என்று சொல்லி அல்ல. தேவன் ஜெயத்திற்காக உங்களை அழைத்து இருக்கிறார். பிலிப்பியரில் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், 1:5 உங்களிலே நற்கிரிகையை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளானை வைத்திருக்கிறார் தேவன். அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லா சவால்களையும் முறியடிப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். சவால்களின் மீது எங்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் தந்திருக்கிற பரலோகத்தின் பிதாவே, எமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே சவால்களோடு எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எலியாவை நீர் பயன்படுத்தினதை போல நம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்விலே உம்முடைய வசனத்தின் பலத்திலே இவர்கள் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பாக்கியத்துக்கும் இரக்கத்துக்குமாய் நன்றி சொல்லுகிறோம். நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.